நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க வாயாடி. என்னத்த இதெல்லாம் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? எங்க அக்கா தண்டமா தானே இருக்கா, அதுக்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே? ஐயா, வீட்டு மருமக கிட்ட போய் இதெல்லாம் தூக்க சொன்னா நல்லாவா இருக்கும்? இதே ஏன் பண்ணா இருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. அம்மா வீட்டுல இருக்காங்களா? இருக்காங்க. சரி சரி. அக்கா இந்த மாதிரி மாமியார் கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. அத்தை குடுங்க தானே தூக்கிட்டேன். தான விடு, நீ ஐயா குடுங்க. நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுக்கு விட்டு நானே தூக்கிறேன். அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சம்மந்திமா வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன சம்மந்திமா இவ்வளோத்தையும் நீங்க தூக்கி வந்திருக்கீங்க? என் பொருட்டை கொடுத்திருந்தா அவ தூக்கிட்டு வந்திருப்பாள்ல. அட இருக்கட்டும் சம்பந்தியம்மா, என் மருமக எனக்கு மருமக இல்ல மக மாதிரி. அவளை அப்படி பாத்துட்டு இருக்கேன் நானு. நீ உட்காரு சம்பந்தியம்மா. வரதட்சணை பணம் 2 லட்சம் ரூபாய் தரேன் வாங்கன்னு சொன்னீங்க, அதான். இல்லம்மா, தரத்துக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வேற ஒரு முக்கியமான செலவுக்கு செலவாயிடுச்சு. அடுத்த முறை கண்டிப்பா கொடுத்துறேம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓ அப்படியாமா? சரிம்மா, எப்பயும் ஒண்ணு உங்க கையில இருக்கும்போது கொடுங்க, சரிங்களா? சரி, நான் கிளம்புறேன். என்னம்மா அதுக்குள்ள இப்பதானே வந்தீங்க? இல்லம்மா, ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு, அதை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போனோம், பையன் வரேன்னா, அதான். சரிம்மா. சரிம்மா, வரேன். வாமா போலாம். சரிம்மா. அம்மா அத்தை கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் பணம் பீரோக்குள்ள தானே இருக்கு, எதுக்கு அத்தை கிட்ட இல்லன்னு போய் சொன்னேன்? ஏய், பணம் இல்லைன்னு சொன்னா அவங்க கோவப்பட்டு சண்டைக்கு வராங்களான்னு பாக்குறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா பரவாயில்ல, தங்கமான மனசு. வா, அவங்கள போய் கூட்டிட்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துடலாம். பொம்பளையா வரலாம், வர வச்சு இப்படி கழுத்தா ஏறி பாக்குற, ஒழுங்கா தூக்கி நடடி. அத்தை தூக்க முடியல அத்தை. சட்டி நிறைய நல்லா சோறு திங்கிறல, தூக்க முடியாதா? தூக்கி தள்ளடி, பிச்சைக்கார குடும்பம். இந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்து பாரு.